ட்ரீம் லைஃப் ப்ராப்பர்ட்டிஸ் சார்பாக அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ப்ராப்பர்ட்டியை பார்க்க போகிறோம் அப்படின்றத இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், ஒரு இண்டிவிஜுவல் பங்களா வித் ஸ்விம்மிங் பூல் ப்ளஸ் மினி தேட்டரோட ஒரு சூப்பரான லக்ஸரி பங்களா தாங்க இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியை உள்ளே போய் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவுட் ஏரியா எப்படி அப்படின்றத நாம் இப்போ பார்த்துருவோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா மடிப்பாக்கம் பஸ் டிப்போக்கு வெரி நியர்பை அமைஞ்சிருக்கு. முக்கியமாக மடிப்பாக்கத்தில் ஒரு நல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸு, இண்டிவிஜுவல் பில்டிங்ஸு எல்லாம் ஓரளவுக்கு லக்ஸரியாக இருக்குது அப்படின்னா அதுவும் இந்த ஏரியா தாங்க. ப்ராப்பர்ட்டியோடைய அடுத்து ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க. டபுள் சைடும் ரோடு அமைஞ்சிருக்கு. முக்கியமாக 3 சைடு ரோடும் வந்து டெட் எண்டு அப்படின்றனால ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இன்னும் அட்டகாசமான விஷயம், ப்ராப்பர்ட்டி ஒரு நார்த் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிறோங்க. ப்ராப்பர்ட்டிக்கு டபுள் சைடு சேஃப்டி கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அப்படியே கார் பார்க்கிங்கு இருக்குது. லேண்டுடைய ஸ்கொயர் ஏரியா, பில்டப் ஏரியாலாம் நடுவில் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ ப்ராப்பர்ட்டிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நாம் கனெக்ட் ஆகி போய்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு 4 சைட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 1 ஃபீட்டுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. பெட் அனிமல்ஸ் வளர்க்குறவங்க நீங்களாக இருந்தாலும் இது ரொம்ப சூட்டபுளான பிளேஸாகவே இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அனதர் ப்ளஸ் ஃபார் பெட்ஸில் வருங்க. ஓகே, அந்த பக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த பக்கம் பார்த்துருவோங்க. இந்த பக்கம் என்ட்ரியில் ஒரு டேப் வச்சுருக்காங்க, பக்கத்தில் பூச்செடி வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த பக்கமும் ஒரு டேப் ஒன்று இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கேயும் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு டேப் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. பேக் சைடுக்கான மினி சின்னதாக ஒரு கிரில் கேட் ஒன்று இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்கான மோட்டர் ப்ளஸ் வந்து க்ளீனிங் ஏரியாங்க. ஹாலுக்கு பேக் சைடு இது வருது. நாம் ஹாலுக்குள்ளே போய் ஸ்விம்மிங் பூலில் பார்ப்போம் வாங்க. டோர் என்ட்ரன்ஸு இப்போ நம்ம வந்துட்டோம். டபுள் சைடு வாலு, அந்த ஸ்டைலு, அந்த கலரையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு கிரில் கேட்டு கொடுத்துருக்குறாங்க. வுட்டில் கொடுத்துருக்கிற பீகாக் மாடல் டோரையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குங்க. இப்போ லிவிங் ஹால் ரூமுக்குள்ளே நாம் என்ட்ரி ஆகிட்டோங்க. இந்த ஹால் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். சூப்பரான கலரிங் கொடுத்துருக்குறாங்க, பர்ஃபெக்டாக கட்டியிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், ஹால் கூட கனெக்ட் ஆன கிச்சன் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. உண்மையாலே லேடிஸ்க்கெலாம் வந்து கம்பல்சரி கிச்சன் அப்படின்னாலே அவங்க கேட்குற மாதிரி இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குங்க. சுற்றி கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெயில்ஸ் மாடலை பாருங்கள். டெயில்ஸ் மேலேயே டச் பண்ணி ஒரு 2 கபோர்ட்ஸு கொடுத்துருக்குறாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் மேலே 5 கபோர்ட்ஸு 2 கலரில் குவாலிட்டியான வுட்டில் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் கீழே பொறுத்த வரைக்கும் டபுள் சைட்லையும் க்ரீன் கலரில் கபோர்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல மார்பிள்ஸில் இருக்குங்க. 2 சிங்க்கு நமக்கு இதில் கவர் ஆகுது. 3 கிரில் விண்டோவும் இதில் நமக்கு கவர் ஆகுது. அடிஷ்னலாக ஒரு ஃபேனோட நல்ல கிச்சன் செட்டப்பை இப்போ நம்ம பார்த்தாச்சுங்க. இப்போ நம்ம ஹாலுக்குள்ளே திருப்பியும் வந்தாச்சு. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கிரில் விண்டோ கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அதனுடைய அவுட்லைனு வால்லேயே கொடுத்தனால பக்காவாக அமைஞ்சிருக்கு. ஹாலிலிருந்து கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூலை இப்போ நம்ம பார்க்குறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கிரில் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு தனியாக ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு கிரில் கேட்டோடு கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா ஹைட்டு கேட்டகரியில் ஸ்லோப்பிங்கை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக சுற்றி டெயில்ஸ்லேயே கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். வால் பெயிண்டிங் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸ்விம்மிங் பூலில் 2 சைடு இன்னு 2 சைடு அவுட்டாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. 1 சைடு வந்து ஹால்லேயே வந்து நீங்கள் இன் அண்ட் அவுட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். அனதர் சைடு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு மோட்டர் சைடு காமிச்சேன் இல்லையா, அந்த சைடு போய் அந்த கேட் வழியாகவும் நீங்கள் அவுட்டாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, அடுத்த ஹாலில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய 6 பிஹெச்கேலேயே ஃபஸ்ட்டு பிஹெச்கே இப்போ நம்ம பார்த்துருவோம். மொத்தம் 6 பிஹெச்கே அப்படின்றத சொல்லிடுறேன். ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் ஹால் கனெக்டில் இந்த பெட்ரூம் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு குட் குவாலிட்டி டோர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. கீழே ஃபுல்லாக டைல்ஸில் கவர் பண்ணியிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் வியூவில் ஒரு கிரில் விண்டோ ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. கலரை பார்த்துக்கோங்க, லைட் க்ரீனில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து அட்டாச் பாத்ரூம் உள்ள இப்போ நாம் என்ட்ரு ஆகிறோம். இதில் ஒரு டோர் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக டெயில்ஸ் கவர் பண்ணி வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக ஒரு ஹீட்டர் இருக்குது, ஒரு வாஷ் பேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்து யூட்டர்ன் அடித்து ஒரு ஃபுல் வியூவில் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படியே வருங்க, ஆப்போசிட்டில் தனியாக ஃபுல்லாக டோர் ஒர்க்கு சூப்பராக குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1 சைடு வால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி
வுட்டில் கபோர்ட் ஒர்க்கு சூப்பர் குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. வித் கிளாஸோட டபுள் சைடு பார்க்கவே சும்மா அட்ராக்டிவாக இருக்குது. சரிங்க, அடுத்து போயிடுவோம். வீடு ஒன்றுன்னு இருந்தால் கண்டிப்பாக பூஜை ரூம்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அதை இப்போ நாம் பார்த்துருவோம். பூஜா ரூமோடைய என்ட்ரன்ஸில் ஒரு வுட்டில் டோர் கொடுத்துருக்குறாங்க. பூஜா செட்டிங்கோட கபோர்டு பக்காவாக ரெடியாக இருக்குங்க. அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. நீங்கள் எந்த ரிலீஜனோ அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கோங்க. இந்த ரூம்லேயே ஒரு கிரில் விண்டோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் வுட்டனில் கபோர்ட் ஒர்க்கு இந்த ரூம்லேயும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரூம்லேருந்து நாம் வெளியே வந்திருக்கோம். வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு கீழே டைல்ஸில் ஒரு ஃபிஷ் டேங்க் செட்டப் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே அடிஷ்னலாக ஒரு வுட்டன் ஒர்க்கில் கபோர்டு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே நாம் விசிட் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி நின்ன இடத்துலேருந்து அப்படியே ஒரு டாப் ஆங்கிளில் பார்த்துருவோமா? வாவ், வெரி நைஸில். சரி வாங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை விசிட் பண்ண கிளம்புவோம். ஸ்டெப்ஸுக்கு 2 பக்கமும் வுட்டனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் வுட்டு சூப்பராக இருக்குது. ஸ்டெப்ஸையும் பார்த்தீங்கன்னா மார்பலில் கொடுத்துருக்காங்க. ரைட்டில் ஒரே ஸ்டிச்சாக ஃபுல்லாக சன்கிளாஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. நாம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இப்போ ரீச் ஆகிட்டோங்க. அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்கள். வால் பெயிண்டிங் எவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது அப்படின்றத. ஸ்டெப்ஸ் ரீச் ஆன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டோருமே வுட்டில் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வுட்டில் மேக்கப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் கிளாஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. அப்படியே இந்த சைடை பாருங்கள், வுட்லேயே கபோர்ட் பண்ணி ஒன் சைடு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே ஃபால் சீலிங்கோடு பார்க்க இன்னும் சூப்பராக இருக்குது. பெட்ரூமுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அடுத்த ரூமுக்குள்ளே நாம் இப்போ என்ட்ரி ஆகிறோங்க. இதுவும் டோரு வுட்டனில் சேம் கொடுத்துருக்குறாங்க குவாலிட்டியாக. அப்படியே ஆப்போசிட்டில் லைட் க்ரீன் வாலில் ஒரு கிரில் விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடு வால்லையும் சேம் கலர் டார்க் க்ரீனை யூஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்டில் அழகான மிரர் ஒன்று போச்சு, அதையும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சைட்லேயும் ஒரு கிரில் விண்டோ ஒன்று இருக்குது. மேலே ஃபால் சீலிங் நல்லா இருக்குது. இந்த ரூமில் கூட ஒன் சைடு ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க்கு வுட்லேயே பண்ணியிருக்காங்க. நிஜமாக இண்டிவிஜுவல் ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த வீட்டுக்கு பொருந்துங்க. சரி, இந்த பெட்ரூமுக்கு ஒரு பால்கனியும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கும் தனியாக டோர் கொடுத்துருக்காங்க. அதையும் வுட்லேயே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பால்கனி வியூவை அப்படியே பார்த்துக்கோங்க. பால்கனியை பொறுத்த வரைக்கும் கிரில் ப்ளஸ் வுட்டை சைடில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. பால்கனி வியூவை நீங்கள் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு நல்ல ஃபீலாக இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லான சைலண்ட்டான ஏரியா அப்படின்றது கன்ஃபார்முங்க. பில்டப் ஏரியா, லேண்ட் ஏரியா ப்ளஸ் என்ன ப்ரைஸ் அப்படின்றத கடைசியில் நான் சொல்லிடுறேங்க. இந்த பெட்ரூம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நாம் மினி தேட்டரை விசிட் பண்ண போயிடலாங்க. இந்த ரூமுக்கு அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த மினி தேட்டர் ரூம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா டோர் வந்து வுட்டில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மினி தேட்டர் உள்ள என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். மேலே மாடல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வுட்டன்லேயே கபோர்டும் மாடலாகவே பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் கொஞ்சம் இடம் இருக்குது. மேலேயும் கீழே ஒன் சைடு கார்னர்லேயும் கபோர்ட் ஒர்க் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் என்னங்க, சண்டே ஆனால் மூவியை போட்டு செம்ம அலப்பற பண்ண வேண்டியதான். லக்ஸரியான இண்டிவிஜுவல் ஹவுஸு, ஸ்விம்மிங் பூல் ப்ளஸ் மினி தேட்டரோட பார்க்குறவங்களுக்கு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிங்க. அது மாற்றமே கிடையாது. ஓகே, வாங்க அடுத்த பெட்ரூமையும் விசிட் பண்ணிடுவோம். இந்த ரூமுக்கு அப்படியே பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம் பார்க்குறோம். சேம் டோர் வுட்டன் குவாலிட்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரூமோடைய லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா வுட் ஒர்க்கில் மினி டிவி ஸ்டாண்டு வித் கிளாஸோட கொடுத்துருக்குறாங்க. வால் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கை ப்ளூ யூஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பால்கனியை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிரில் கிளாஸ் வித் டோரா கொடுத்துருக்காங்க. பால்கனி வியூவை பார்த்துக்கோங்க. பால்கனிக்கு லெஃப்ட் ரைட்டில் வந்து எல்லோ கலர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரிவர்ஸில் வந்து ரைட்டில் போனோம் அப்படின்னா மேக்கப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வுட் வித் கிளாஸில் பக்காவாக இருக்குது. கிளாஸை சொன்னாங்க. லெஃப்டில் கிரில்லில் கிளாஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல 3 கிளாஸ் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. நாம் பார்த்த எல்லா ரூம்லேயும் கபோர்டில் ஃபுல்லாக ஒன் சைடு க்ளோஸ் பண்ணாமல் அவங்க விடவே இல்லைங்க. அதுவும் ஃபுல்லாக குவாலிட்டியாக கபோர்டாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் பெரிய ப்ளஸ்.
சரிங்க, ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கடைசி பெட்ரூமை இப்போ நாம் பார்க்க போயிடுவோம் வாங்க. இந்த ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே ஒரு ரைட் டர்ன். இந்த ரூமுக்கு பக்கத்து ரூம் தாங்க அடுத்த பெட்ரூம். டோரை பொறுத்த வரைக்கும் சேம் வுட்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. வால் பெயிண்டிங் கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக, ஒன் சைடு எல்லோ அண்டு க்ரீனும், அனதர் சைடு வந்து டார்க் ப்ளூவும், லெஃப்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லோவும் யூஸ் பண்ணி நல்லா கலர்ஃபுல்லாக அட்ராக்ட் வியூவை கொடுத்துருக்காங்க. சேம் டோர் சைடு ஃபுல்லி வுட் கபோர்டு ப்ளஸ் பால்கனி சைடு ஓப்பன் கிளாஸ். ரைட் கார்னரில் வுட்டில் டிவி ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு இந்த ரூமுக்கான அட்டாச் பாத்ரூமை இப்போ பார்த்துருவோங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி டெயில்ஸில் கவர் பண்ணியிருக்காங்க. டெயில்ஸ் கலர் மாடலை பார்த்துக்கோங்க. என்ட்ரன்ஸில் மிரர் வித் வாஷ் பேஷன் இருக்குது. இந்த ரூமுக்கான பால்கனி வியூங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோடைய கடைசி பால்கனியும் இதுதான். மொத்தம் 3 பால்கனிஸில் இது 3rd பால்கனி. பால்கனி அவுட் சைட் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரை இப்போ நாம் ஃபுல்லாக பார்த்தாச்சுங்க. மேலே டெரஸில் ஒரு ரூம் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் இந்த லேண்டுடைய டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். லேண்டுடைய ஸ்கொயர் ஏரியா பார்த்திங்கன்னா 2520 ஸ்கொயர் ஃபீட்டு. 1 கிரவுண்டு ப்ளஸ் 120 ஸ்கொயர் ஃபீட்டு எக்ஸ்ட்ரா இருக்குங்க. 2520 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு கிரவுண்டுக்கு 120 ஸ்கொயர் ஃபீட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. லேண்ட் அண்டு பில்டிங் வந்து அப்ரூவ்டு, டைட்டில் கிளியராக இருக்குங்க. பில்டப் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 4800 ஸ்கொயர் ஃபீட்டு, 4800 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப்பை பண்ணியிருக்குங்க. ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் கார்னர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அதனால் ஒன் சைடு பார்த்திங்கன்னா 45 ஃபீட்டு ஃப்ரண்டேஜோட, அனதர் சைடு பார்த்திங்கன்னா 56 ஃபீட்டு ஃப்ரண்டேஜில் ஒரு குட் ஸ்கொயரில், முக்கியமாக நார்த்து ஈஸ்ட் ஃபேஸிங் கார்னரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அதை விட முக்கியம் ரோடு பார்த்திங்கன்னா 30 ஃபீட்டு ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. ஓகேங்க, லேண்டு டீட்டெயில் சொல்லிவிட்டு இப்போ டெரஸ் நம்ம வந்துட்டோம். டெரஸை பார்த்துக்கோங்க. உட்டோரும் ஒன்று கொடுத்துருக்காங்க, கிரில் கேட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே ஒரு ரூம் ஒன்று இருக்குங்க. நீங்கள் ஒர்க்குக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஹவுஸ் கீப்பிங் ஆர் பர்சனல் கார் டிரைவர் பர்மனெண்ட்டாக வைக்கிற மாதிரி இருந்தால் அவங்க ஃபேமிலியோட தங்குற மாதிரி ரெண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். திங்ஸ் அதிகமாக இருந்தாலும் ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் அந்த ரூமு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. உள்ளே போய் நம்ம பார்க்கலாங்க. மேலேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு லேடர் இருக்குது. மேலே டேங்க் இருக்குது. மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன், போர் வாட்டர், சம்பு, ட்ரைனேஜ் லைனு, இபி. இந்த பில்டிங்க்கு தேவையான A to Z ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க. கூடுதலாகவே இருக்குது அப்படின்றத சொல்லலாம். இந்த ரூமில் கீழே ஃபுல்லாக டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளேயே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு விண்டோ, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு விண்டோ இருக்குங்க. இதுதான் இந்த ரூமோடைய ஸ்ட்ரக்சர். ப்ராப்பர்ட்டியை பற்றியான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அண்டு டீட்டெயில்ஸும் கொடுத்தாச்சுங்க. ப்ரைஸை தவிர இன்னும் அடிஷ்னலாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ப்ரைஸை பார்த்துருவோங்க. 3,40,00,000, 3,40,00,000 ரூபா இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய ப்ரைஸுங்க. நெகோஷியபிள் உண்டு. உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி, நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல்லையும் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்குள்ளே போய் விசிட் பண்ணி ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.